இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்க அரை மணி நேரத்துல வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க தாத்தா பாட்டிய இங்கதான் நம்ம வீட்டை சுத்தி எங்கன்னா தான் புதைச்சி வச்சிருக்கணும். சாவித்ரி சாதாரணமான ஆள் இல்ல பெரியப்பா. ஆமாமா, பெரிய கிரிமினல் தான். யாருக்கும் அவங்க மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா வீட்டை சுத்தி இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயாச்சும் புதைச்சிருக்கணும். சொல்றது கரெக்ட் தான்மா. ஆமா, வாங்க பெரியப்பா, வாங்க நம்ம தேடி பாப்போம். வாங்க பெரியப்பா. என்னம்மா? பெரியப்பா பெரியப்பா இங்க பாருங்க. பெரியப்பா பெரியப்பா ரத்தக்கற மாதிரி இருக்கு பெரியப்பா. ஐயோ பெரியப்பா பெரியப்பா இது ஏதோ அடையாளம் மாதிரி இருக்கு பெரியப்பா. அப்போ அப்போ இங்கதான் பெரியப்பா எங்கேயாச்சும் இருக்கணும். இங்கதான் பெரியப்பா இருக்கணும். ஐயோ என்னம்மா இது? ஜான்சி, நான் அந்த பக்கம் போய் தேடி பார்க்கறேன். பெரியப்பா பெரியப்பா இங்க வாங்க. இருமா வந்துட்டேன். பெரியப்பா பெரியப்பா பெரியப்பா. என்னம்மா? பெரியப்பா என்ன? பெரியப்பா இங்க இருக்குமோ மண்ணு ஈரமா இருக்கு பெரியப்பா. பெரியப்பா அவங்க அவங்க வசவ சிக்கிட்டாங்க பெரியப்பா. தாத்தா பாட்டி இங்கதான் பெரியப்பா குழி தோண்டி போச்சிருக்கணும். சுத்தி இருக்க யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு எப்படி எல்லாம் யோசிச்சு வீட்டுக்கு பின்னாடியே புதைச்சு வச்சிருக்காங்க பாருங்க பெரியப்பா. ஏம்மா இதுக்கப்புறம் நம்ம என்னம்மா பண்றது ஜான்சி? போலீஸ வர சொல்ற பெரியப்பா. அவங்க வந்து இந்த குழியை தோண்ட போது சட்டப்படி எல்லாமே எவிடன்ஸா ரெக்கார்ட் ஆகும். ஆமாமா, சீக்கிரமா பண்ணுமா. அந்த கொலைக்கார கும்பல ஊரறி கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போல என் பேரு ஜான்சி இல்ல. பண்ணுமா பண்ணு. அவங்களை விடவே கூடாது. விடு விடு. என்ன இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பூமியோட ஆத்மா அழிந்து விடும். இவளுடைய ஆத்மா முழுவதும் அழிவதற்கு முன்னால் என் சம்யுக்தாவின் ஆத்மாவை இவளிடமிருந்து பிரித்து எடுக்க குபரே. தசாவதானியை வயிற்றில் சுமக்கும் ராணியும் இங்கே வந்து விட்டாள். இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தடைகள் இருக்கா ககுபரே? அப்படிலாம் எதுவுமே இல்ல மன்னா. இதோ இப்ப அதுக்கான பூஜையை ஆரம்பிக்கிறேன். ராணி என்ன மன்னிச்சிரு ராணி. இப்படி ஒரு சூழ்நிலையில என்னால உன்னை காப்பாத்த முடியல. நான் உனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த முடியாம போயிடுச்சு ராணி. என்னோட சக்தி எல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை விட்டு போக போறேன். ஆனா இந்த இக்கட்டான சூழ்நிலையில என்னால உனக்கு உதவ முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி தான் அதிகமா என்ன கொல்லுது. அக்கா, உனக்கு இந்த குற்ற உணர்ச்சியே தேவையில்ல அக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்ப இங்க ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும். நீயும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாவும் என்னை விட்டு போவே மாட்டீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஒன்னும் ஆகாதுக்கா. எனக்கு பாப்பா பிறக்க சொல்ல நீ கண்டிப்பா என் பக்கத்துல தான் இருப்ப. உங்க 4 பேருக்கும் மனசாட்சியே இல்லையா? பொம்மையை கொண்டு புதைச்சிங்க, அதுக்கே இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அப்ப கூட உங்களுக்கு புத்தி வரல.
பாவம் வெளியூர்ல இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும்னு வந்தவங்கள இப்படி கொண்டு புதைச்சிட்டீங்களே. நீங்க எந்த இடத்துல புதைச்சீங்களோ அந்த இடத்தை இப்ப தோண்ட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏற போகுது. வாங்க எல்லாரும் போலாம். வாங்க சார், வாங்க மேடம், வாங்கயா. ஏண்டா இதான் டெட் பாடி ஸ்மெல்லாடா? இந்த ஜான்சி போன ஜென்மத்துல போலீஸ் நாயா இருந்திருப்பா போல இருக்கு. அதான் இந்த ஜென்மத்திலே ரொம்ப விசுவாசமா இருக்கா. ஐயோ, டேய் மோப்பம் பிடிச்ச கேஸ முடிச்சிருவா போல இருக்கேடா. ஐயோ, சும்மா இருக்க மாட்டியா? சும்மா இருங்க. அவ மட்டும் பாடிய தோண்டி எடுத்துட்டா அப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள காப்பாத்த முடியாது. ஓபன் பண்ணுங்க. அந்த மூட்டையை ஓபன் பண்ணுங்கயா. சரிங்க சார். அந்த மூட்டை அடியா. தெரியலையேம்மா. மேடம், நீங்க டவுட் பண்ற மாதிரி எதுவும் இல்ல மேடம். உரத்துக்கு பயன்படுத்துற மாட்டு சாணம் தான் இருக்கு. என்ன மேடம், நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லையே. திறந்து பார்த்தா மாட்டு சாணம் மட்டும் தான் மேடம் இருக்கு. நீங்க ஃபார்மாலிட்டிஸ் எமோ பண்ணுங்க சார். என்ன மேடம் நீங்க